வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 4/6/2026. கோடம்பாக்கம் பரங்கிமலை இடையே பராமரிப்பு பணி காரணமாக சில சென்னை கடற்கரை தாம்பரம் இரவு நேர மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் பராமரிப்பு பணி காரணமாக பெங்களூரு சென்னை ரயில்களும் பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மராட்டியத்தில் ரூபாய் 36,585 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி தமிழகத்தின் கடன் தள்ளுபடி திட்டம் குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மூலப்பொருட்களின் கட்டணம் அதிகரிப்பு காரணமாக கோவையில் மோட்டார் பம்புகளின் விலை 10% வரை உயர்ந்துள்ளது. இதன் GST வரியை 5% குறைக்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. டெல்லி மால்வியா நகரில் உள்ள ஓட்டலில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 11 வெளிநாட்டினர் உட்பட 21 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். உலகெங்கிலும் பக்ரீத் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாட்டில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலின் எதிரொலியாக குவைத் நாட்டின் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் பொது சபையின் அடுத்த தலைவராக வங்காளதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் கலீலுர் ரகுமான் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நடிகர் SJ சூர்யா நடித்து வரும் கில்லர் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் சிலிண்டர் வெடித்த விபத்தில் துரதிருஷ்டவசமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்திய ரிசர்வ் வங்கி வரலாற்றிலேயே முதல் முறையாக $12 மில்லியன் மதிப்பிலான தங்கத்தை விற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி உள்ளிட்ட சில கடலோர பகுதிகளுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்திய பங்கு சந்தையின் திடீர் சரிவு ஏற்பட்டு சென்செக்ஸ் 800 புள்ளிகள் வரை சரிவை சந்தித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.